இப்போ டைஎலக்ட்ரிக்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரி, எதை பற்றி பார்க்க போகிறோம்? டைஎலக்ட்ரிக்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டக்டர்னா என்னன்னு தெரியுமா? கண்டக்டர், வெரி குட். சரி, நீ சின்ன பையன் கிடையாது. வாட் இஸ் கண்டக்டர்? கண்டக்டர் இஸ் a material which can conduct the electricity. No, why it is? Because அதுக்கிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டா? படிச்சிருக்கியா? சரி, இப்போ நீ வந்து எதுக்காக சோடியம் வந்து மெட்டல்னு சொல்கிற, அதே வந்து உன்ட்டு வந்து கார்பன் இருந்துச்சுன்னா அது வந்து செமிகண்டக்டர்லாம் கிடையாது, அது வந்து நான் மெட்டல்னு சொல்லுவோம். கரெக்டா? இட் கேனாட் கண்டக்ட். ஃபேன் அவன் மூணில் வச்சிடுறேன். எனக்கு காற்று நிறைய வந்துச்சுன்னா அந்த பாப்பாவுக்கு பொறுக்காது. எனக்கு இல்லை, ரெக்கார்டிங்கில் நீ தான் உட்காந்து கேட்ப. ஆஃபே பண்ணி விட்டேன். சரி, ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இப்போ நல்லா பாரு, கண்டக்டர், பேசிக் கண்டக்டர் எப்படி நம்ம உருவாக்குறோம் இதை பற்றி இன்டெப்த்தான எலக்ட்ரிசிட்டி லெசனில் பார்ப்போம். சரியா? சரி, என்கிட்ட பார்த்தனா சப்போஸ் அலுமினியம் இருக்குது, அலுமினியம் கண்டக்டரா? காப்பர் இருந்தா? காப்பர் இருந்தா? காப்பர் என்ன? அது கண்டக்டர், இன்சுலேட்டர்? கண்டக்டர். கரெக்டா இல்லையா? காப்பர் செமி கண்டக்டர். அதனால தானே ஒயர் வந்து காப்பர்ல செய்யறோம். என்ன செமி கண்டக்டர்? என்ன அது வந்து மேல இருக்க லேயர் இன்சுல். ஓ, அவர் என்ன இப்போ வரைக்கும் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒரு கண்டக்டர் இருக்கு பாத்தியா, அதுக்கு மேல நான் இன்சுலேட் பண்ணிட்டேன்னா அது வந்து செமி கண்டக்டர் ஆயிரும். அப்ப நான் மேல சொரண்டிட்டு அந்த செமி காணாம போயிடுது, உள்ளுக்குள்ள கண்டக்டர் இருக்குது. சரி, மேல இருக்கிறது பார்த்தா இன்சுலேட்டிங் ஒயர். சரியா? இப்போ இந்த மைக் தெரியுதா? இந்த மைக்கு மேல என்ன ஒயர் இருக்கு? நல்லா பாரு, ரெண்டு டைப் ஆஃப் காப்பர் ஒயர் இருக்கு. சரியா? ஒன்று இப்போ இந்த காப்பர் ஒயர், இந்த காப்பர் ஒயர் சத்தியமா அம்மா சத்தியமா நான் இங்கேயே சொரண்டல. சரியா? இந்த காப்பர் ஒயரில் கோட்டிங் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த காப்பர் ஒயர் இந்த எடுத்துக்கோ. சரி, இந்த உள்ள தெரியுதா காப்பர்? தெரியும். சரி, ஒரு கோட்டிங். சரியா? இந்த காப்பர் ஒயர் தெரியுதா? இந்த காப்பர் ஒயரில் கோட்டிங் இருக்காது, இது வந்து பியூர் காப்பர் ஒயர். ஆனால் இதே காயிலுக்கு யூஸ் பண்ணுவாங்களே, இந்த இங்கே இருக்கு பாரு, நல்லா பாரு, இதுவும் காப்பர். ஆனால் ரெண்டுத்துக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த ஷைன் ஆகுதா? என்ன அப்படின்னு, இந்த காப்பர் ஒயர் வந்து நான் பேசிக்கலி இந்த காப்பர் ஒயர் பார்த்துன்னு வச்சுக்கோ, நான் மேலே சுற்றி ஒரு இன்சுலேட்டிங் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா? இது பார்த்தோன்னா ரொம்ப தின்னான ஒயரா. இப்போ நல்லா பார்த்தோன்னா காயில் சுற்றுவேன், காப்பர் காயில் சுற்றுவேன்னா, அப்போ நான் இப்படியே கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஏன்? சரியா? நான் என்ன எதிர்பார்ப்பில் கனெக்ட் பண்ணுறேன்னா, கரண்ட் வந்து நிறைய டைம் சுற்றி போச்சுன்னா நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் பண்ணும், which we will talk about it later. பட் யோசிச்சு பார், கரண்ட் என்ன பண்ணும்? கரண்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்தில் ட்ராவல் பண்ணும். கரெக்டாக இல்லையா? அதான் இது எல்லாமே காப்பர் தானே. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து கிளம்பி இப்படியே வந்து இங்கேருந்து வந்துடலாமா இல்லையா? புரியுதா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஒயருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒயருக்கு நல்ல என்ன இருக்கக்கூடாது? கண்டக்டிவிட்டி இருக்கக்கூடாது. சரியா? அப்போ அந்த காப்பரை சுற்றி நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பெயிண்ட் மெட்டீரியல் மாதிரி இருக்கும், இன்சுலேட்டிங் பெயிண்ட் மெட்டீரியல். இந்த காப்பர் ஒயர் அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்துடும். அப்போ இது சுற்றி என்ன இருக்க போகுது? ஒரு லேயரு, இன்சுலேட்டர். இதை வந்து நீ கையை வச்சு இல்லை, இதை கத்தியை வச்சு சொரண்டியோ இல்லைன்னா இது வந்து லைட்டரை வச்சு எரிச்சோ எடுத்தேன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னா இந்த காப்பர் கலரில் தெரியும். ஓகேவா? புரிஞ்சா சம்பத்? நீ ஒரு வாட்டி கூட இப்படி கேட்டதில்லை. புரியுதா? அப்போ கண்டக்டர்னா என்ன? ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். பட் எதெல்லாம் கண்டக்டர் சொல்லு? அலுமினியம் கண்டக்டர், காப்பர் கண்டக்டர். கரெக்டா இல்லையா? இது சில்வர் வெரி குட் கண்டக்டர். எஸ், சில்வரோட கண்டக்டிவிட்டி இருக்கிறதுல அதிகமாக இருக்கும். சரியா? காசு அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா பாரு. சரியா? புரியுதா? இப்போ சொன்னது புரிஞ்சா? இப்போ எதை வச்சு நான் டிட்டர்மைன் பண்ணுவோம் இது கண்டக்டரா இல்லையா அப்படின்ட்டு? ஏன்னா அதோட வேலன்சியை பொறுத்து. கரெக்டா? காப்பரோட கான்ஃபிகரேஷன் ஞாபகம் இருக்கா? காப்பரோட அட்டாமிக் நம்பராவது தெரியுமா? கார்பன் தான் 6, காப்பருக்கு 6ஆ? 32. சரி, உனக்கு வந்து க்ளூ வேணா கொடுத்துட்றேன். 21ல இருந்து 30க்குள்ள இருக்கும். 21ல இருந்து 30க்குள்ள. 25, 27. No, 20, 22, 23, 24, 25, 26, 21. நம்ம ஆரஞ்சஸ் செக் பண்ணனும். 20 எது
21 இருந்து 30 குள்ள 30 26 29 ஸ்காண்டியம், டைட்டானியம், வெண்டியம், சிலிக்கன்ல 14டா. இது என்னோட ஞாபகம் வைக்கிறது மெத்தட்ரா, சரியா? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெண்டியம், காப்பர், சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், கால்சியம். 24 நீங்க எப்படியோ கொஞ்சம் இங்க பாருடா, ஸ்காண்டியம், சரியா? டைட்டானியம், வெண்டியம், குரோமியம், மெக்னீஸ், மேக்னீஸ் இருக்குல்ல, மெக்னீஸ், சரியா? இது வந்து அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். இது என்னோட ஷார்ட்கட்ல நான் எப்படி வேணாலும் எழுதி ஞாபகம் வச்சுக்கலாம்ல. இது வந்து இஷ்டா, வேகா, மேயா, கோனி, காஜி. இஷ்டா, இஷ்டா, வேகா, மேயா, கோனி, காஜி. ஏன் ஜீவன் சிவாஜி இல்ல, சும்மா 4 தடவை சொல்லி பாரு, இஷ்டா, வேகா, மேயா. அப்ப இந்த 29 ஓகே, அது ஆன்லைன்ல யாரோ சொன்னாங்க 29, வெரி குட், ஓகேவா? இதுல நீங்க எப்படி நீங்க நம்பர் சிஸ்டம் வச்சிருக்கீங்க? இல்ல bro 21 22 23 இதுல எப்படி bro நீங்க நம்பர் சிஸ்டம் வைப்பீங்க? இதுல எப்படி நீங்க நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுப்பீங்க? இல்ல 1 2 3 21 22 23 24 இல்ல வரிசையாடா, கரெக்ட்டா? அப்ப 29 இப்போ வந்து எனக்கு கெமிஸ்ட்ரி தெரியாது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேணும், சேம் பிச்சுங்கற பத்தியா? வெரி குட். 29 நீ எப்படி பிரிப்ப? 2p 2p 3s2 3s2 இல்ல அடுத்து 4b அவ்வளவுதான் bro. 3d 10 அவ்வளவு எலக்ட்ரானே இல்ல, உன் இஷ்டத்துக்கு 10 எப்படி ஃபில் பண்ணுவ? இது மொத்தம் 10 4s1 ஓட கடைசில 3d 10. சரி, இப்போ உனக்கு 2 क्वेश्चन. ஆனா இப்போ நீங்க என்ன பண்ணீங்க? 1 3 இதெல்லாம் தாமஸ் 3d 3d 10 4s1 இல்ல 4s2 3d 9 ஆப்ஷன் 2 கன்ஃபார்மா? எங்க மனப்பாடம் பண்ணி வச்ச? ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஸ்டேபிளா இருக்கும். இது என்ன இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும், கரெக்டா? இப்ப நம்ம கேள்வி என்ன நல்லா பாரு. இப்ப வெளியில ஒண்ணு மட்டும் தனியா கலக்குதா? இதுக்கு ஜோடி இல்லையா? அப்ப இந்த எலக்ட்ரான் ஃப்ரீ ஆயிருச்சா? அப்ப ஒரு காப்பர்லயும் இந்த ஒரு எலக்ட்ரான் என்னவா இருக்கும்? ஃப்ரீயா இருக்கும். புரியுதா? நிறைய பேருக்கு இது என்ன வரிசையில எழுதிருக்கீங்கன்னு புரியாதவங்க இது படிச்சிருக்கேன். வாட் இஸ் ஆல்பா பிரின்சிபல்? arrangement of atoms. Yes, have spherical shape which cannot be எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு லெக்சர் எக்ஸ்ட்ராவா போகும் போல. ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையே. சரி, நடத்திடுவோமே. எக்ஸ்ட்ரா ஒரு லெக்சர்னா கொடுத்துக்கலாம்டா, ஒன்றும் இல்லைடா, எங்கடா போகிற? சரியா? இப்போ நல்ல ஒரு வாட் இஸ் ஆல்பா பிரின்சிபல்? இந்த இப்படி போ, இது என்னது? என்ன ஆல்பா பிரின்சிபல் கேட்டேன். என்ன இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி? ஒன்னு ஆர்பிட்டல் ஆக்குபேஷன் சொல்லு, இல்லனா எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில்ட் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் எனர்ஜி. கரெக்டா? இதானே ஆல்பா பிரின்சிபல். increasing order of electronic configurations.
அதாவது இங்க இருந்து பிரியாணி அந்த சிக்கனை தூக்கி போட்டு இங்கில இருந்து மட்டனை தூக்கி போட்டு நம்ம கைமா செய்வோம். இப்ப என்ன தெரியுது, இங்க தெரியுதா ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குன்ட்டு? சரியா? காப்பர்ல பார்த்தனா ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் தெரியுதா? இல்லைன்னா நீ அலுமினியம் எடுத்துக்கோ. என்ன மெட்டல் எடுத்துக்கோ? அலுமினியம். அலுமினியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியுமா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டா 13. சரி, அட்டாமிக் நம்பர் 13. என்ன குறை? மூணு எலக்ட்ரான் இருக்கா? ஃபில் பண்ணிரு. போயிட்டு வா. இங்க கிடக்குது 3p1. கரெக்டா இல்லையா? இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணிரு. அதான் 3 எலக்ட்ரான் இருக்கா? எஸ்ல கொடுத்துருங்க 3க்கும். சொல்லு. இப்ப இது ஆர்பிட் படிச்சிருக்கீ? ஆர்பிட் இருக்கும், சப் ஆர்பிட் இருக்கும். கரெக்டா? லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் எப்பறம் இதுல கரெக்டா? எஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எல்லாத்துலயும் 1 1 டேட்டனேட்டர். ஸோ எப்பவுமே பார்த்தனா ஒன்னு ஹாஃப் ஃபீல்ட் இல்லைன்னா கம்ப்ளீட்லி ஃபீல்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும். கரெக்டா? இது பவுலி எக்ஸ்க்ளூஷனா? சப்புன்னு அடிச்சு போடுவேன். 4 செட் ஆஃப் குவாண்டம் நம்பர் சேமா இருக்காது. அது வந்து பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலா? இப்போ இது என்னது? ஹன்ஸ் ரூல். ஹன்ஸ் ரூல் என்ன சொல்லுது? என்னது? கொஞ்சம் இங்கிலீஷ்ல The electrons should be arranged in a இல்ல all cellsலயும் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் மிச்ச எலக்ட்ரான்ஸ் வந்து. சோ சிம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷேரிங், அப்புறமேல் பேரிங். கரெக்ட்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துலயே ஷேர் பண்ணனும், அதுக்கு அப்புறம் பேர் பண்ணனும். I got the point. I got the point. நான் 12th chemistry. நான் எனக்கு வேற வேலை இல்ல. 12th கெமிஸ்ட்ரி நான் தான் நடத்துறேன். பயாலஜி நான் தான் எடுத்தேன். பயாலஜி பிராக்டிகல். இப்போ அகைன் பாரு அலுமினியம். கரெக்ட்டா? எஸ். அலுமினியம். One which one? கரெக்ட்டா? அப்ப அது ஃப்ரீ எலக்ட்ரானா பிஹேவ் பண்ணும். புரியுதா? இஸ் a conductor. Silver. அட்டாமிக் நம்பர் சொல்லு தங்கம். அப்புறம் எப்படி நான் போடுவேன்னு எதிர்பார்க்கறேன்?